Hi friends, ஸோ இந்த வீடியோவில் ஸ்கொயர் ஹேலோ பேட்டர்ன் ப்ராப்ளமை இப்படி நம்ம ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள் எல்லாமே ஸ்டார், லாஸ்ட் ரோலே எல்லாமே ஸ்டார். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா 6 ஸ்டார் இருக்குது. நம்ம இன்புட் வந்து 5 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் 6 ஸ்டார் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவுட்டர் லுக்லேயே வந்து நம்ம நார்மலாக கொடுக்காம ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து முன்னாடியே ஆட் பண்ணோம். ஃபார் இப்போ நான் சொல்கிறேன், ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு நம்ம 1 கொடுப்போம்ல, இங்கே வந்து நான் 0ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா நம்ம எத்தனை 6 ரோக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள் எத்தனை ரோ இருக்குன்னு, 6 ரோ இருக்குது, ஆனால் இன்புட் வந்து 5 தான். ஸோ நம்ம ஐ வந்து 6 வாட்டி ரன் ஆகும் இந்த அவுட்டர் லூப்பு. ஸோ ஐ ஈக்குவல் டு 0ஆக இருக்கும்போது ரன் ஆகும், 1ஆக இருக்கும்போது ரன் ஆகும், 2ஆக இருக்கும்போது ரன் ஆகும், 3 4 5 6 வாட்டி ரன் ஆகும் இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது. இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஐ வந்து 1ஆகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இங்கே வந்து n+1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம லூப் வந்து 6 வாட்டி ரன் ஆகும். ஃபார் சிம்பிளிசிட்டி ஐ எம் ஆடிங் 0. ஓகேவா, இப்போ இதெல்லாம் எடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம ரோ வந்து 6 வாட்டி ரன் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னர் லூப் வந்து ஆட் பண்ணலாம். இன்னர் லூப் வந்து ஃபார், இப்போ நம்ம இன்னர் லூப் என்னது காலம்ஸ்க்காக ஆட் பண்ணுறோம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 6 வாட்டி ரன் ஆகணும். ஸோ இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், ஜே ப்ளஸ் ப்ளஸ். இதுவும் 6 வாட்டி ரன் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த நடுவில் வந்து எப்படி ஸ்டார்லாம் பிரிண்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணோமோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டாலே போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோலையும் லாஸ்ட் ரோலையும் ஸ்டார் வேணும், ஃபஸ்ட்டு காலம்லேயும் லாஸ்ட்டு காலம்லேயும் ஸ்டார் வேணும். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம்னா, இஃப் ஐ ஈக்குவல் டு 0, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு ரோ, ஆர் ஜே ஈக்குவல் டு 0, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு காலம். இப்போ லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் வந்துடலாம். ஐ ஈக்குவல் டு என், அதாவது லாஸ்ட் ரோ, ஜே ஈக்குவல் டு என், அதாவது நம்ம லாஸ்ட்டு காலம். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எல்லனை தூக்கிட்டு இந்த இடத்துல ஸ்டார் போட்டுறேன். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த இடத்துலலாம் மட்டும்தான் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம், மற்ற இடத்துல ஸ்பேஸ் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லைன் பிரேக்காக எஸ் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து பிரேக் ஆகி நெக்ஸ்ட் எக்ஸ்லைனில் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்புட் 5 கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஹேலோ பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.